40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் இதெல்லாம் அது அப்படி எனக்கு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கேட்பான். இப்போ என்கிட்ட வந்து 40 லட்ச ரூபா கேட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன்? கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். இருந்தா எடுத்துக்கிட்டு போ. ம். அதெல்லாம் ஒருத்தருடைய சமூகத்துல அவனுடைய அந்தஸ்து என்ன இருக்குது, பொருளாதார நிலையில எப்படி இருக்காங்கங்கிறதெல்லாம் வச்சு பார்த்து, அந்த வருமானத்துக்கு நீ ஒரு காரணமா இருந்தியான்ற கேள்வியெல்லாம் இன்னைக்கு வரலாம். அது எப்படி சார் மாசத்துக்கு 40 லட்சம் எப்படி சார் கொடுக்க முடியும்? நீங்க தான் சொல்றீங்களா ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்கினாருங்கிறீங்களா? அப்புறம் அது விஜயா இருக்கும் சார். நீங்க தான் ஒரு படம் ரிலீஸ் ஆனாக்கா படம் ரிலீஸ் ஆன ஒரே வாரத்தில் 3000 கோடி ரூபாய் வசூல் அப்படின்லாம் போடுறீங்களே. அவ்வளோ வருமானம் இருக்கும்போது அதில் கொஞ்சம் கொடுன்னு கேட்குறாங்க. அப்படிதான் கேட்பாங்க. நீங்க ஏற்றி விட்டது தானே. அதை கேள்வி கேட்க போய் தான் நான் ஒரு பெரிய இடத்துல பொல்லாப்பில் மாட்டேன். ஒரு சூப்பர் ஸ்டாரோட படம் எப்படிடா ஓடிச்சுன்னு கேட்டேன். அது ஒரு பெரிய இடத்துல அது இதாகி போய் இன்னைக்கு அந்த இதே வர்றது இல்லையா, அந்த செய்திகளை வர்றது இல்லை. புஷ்பா படத்தில் ஒரு ரைடு வந்ததுக்கப்புறம் அந்த விவகாரமே ஒரு படம் வந்த 2வது காட்சியிலே 2000 கோடி வசூல். அதெல்லாம் இப்போ நின்று போச்சு. அதனால அந்த அடிப்படையில் அவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்க வேண்டியது. நீங்க ஏற்றி விட்டது தான். உங்களுக்கு தான் தேங்க்ஸ்.